எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. தாய் அறக்கட்டளை நடத்திய தை மகளே வருக அப்படிங்கிற நிகழ்ச்சி பல்லடத்தில் உள்ள அம்மையப்பர் வனத்தில் நடந்தது. இங்கே நிறைய குட்டி குட்டி வாசகங்கள் நிறைய நம்ம பாரம்பரியமான முறையில் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சில லைன்கள்: தீரா உயிர்களின் பெரும் தாய் பூமிக்கு நன்றி, மண்ணின் உயிர்த்துளி மாரிக்கு நன்றி, சுடர் ஒளி சிந்தி உயிர் ஒளி காக்கும் கதிரவனுக்கு நன்றி, பல்லுயிர்க்கும் உயிர் மூச்சாம் காற்றுக்கு நன்றி, அனைத்தையும் காத்து நிற்கும் அண்ட வெளிக்கு நன்றி அப்படின்னு நிறைய வாசகங்கள் இன்னும் நிறைய இங்கே படித்தேன். எல்லாமே ரொம்ப இயற்கையோட சம்மந்தமாகவே அவங்க வச்சுருந்தாங்க. ஓலைச்சுவடி, மாடு அப்படின்னு நிறைய இருந்தது. வாங்க பார்க்கலாம். இது நம்ம பக்கம் உலக்கைன்னு சொல்லுவோம். குந்தானியில் நெல் போட்டு அரிசி போட்டு இடிக்கிற அந்த மாவிளக்கெல்லாம் இடிப்போம்ல, அது இந்த உலக்கையை வச்சு தான் குந்தானிகளை அரிசியை போட்டு இடிப்போம். இது படி, அரைப்படி, காப்படி, எல்லா படியும் இருக்குது. பாக்கு வெட்டி இதுக்கு இடையில பாக்கை வச்சுக்கிட்டோம். அந்த கேப்பில் பாக்கை வச்சு 2 பக்கம் இழுத்தி அமுக்கணும்னா அது உடையும். அந்த மாதிரி இருக்குது. இது மயிர் கோதி. இதில் கோதி இருக்கீங்களா? அதில் ஒன்றா இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்குது. இது நம்மக்கிட்ட இல்லை. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. இது மரப்பாச்சி பொம்மை. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மரப்பாச்சி பொம்மையை வச்சு நிறையா விளையாண்டுருக்கோம். கருங்காலி கட்டை மரப்பாச்சி பொம்மை தான். அதோடைய பவர் அன்னைக்கு என்னன்னு தெரியல. அதை வச்சு நிறையா விளையாண்டுருக்கோம். மண்ணை போட்டு அமுக்குவோம், என்னென்னமோ பண்ணி அதுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி கூட நம்ம நாங்கள் விளையாண்டுருக்கோம். இது தேங்காய் துருவி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அப்போ உள்ள மாடலை வச்சு தான் இப்போ டிசைனாக தேங்காய் துருவி செஞ்சுருக்காங்க போல். இது பாக்கு இடிக்கி சொல்லுவாங்க. ஆனால் அதில் வெத்தலையெல்லாம் போட்டு நல்லாவே இடிக்கலாம், சூப்பராகவே வரும். பித்தளை ஜாமான்கள் கூட இப்போ இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொன்றும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில பொருட்கள் குழந்தைகளுக்கு தெரியாமையே போயிடும் போல். நம்மளே அதை அதிசயமாக பார்க்குற அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இது சந்தனக்கட்டை. அதில் உரசி சாமிக்கெல்லாம் பூக்கிறாங்க. இப்போ நம்ம முகத்தில் பூசுகிறாங்க. உப்பு ஜாடியை பாருங்கள், இது நல்லா இருக்குது. அதெல்லாம் மத்துக்கட்டை, தயிர் கடைவோம்ல, அது இப்போ அதை கீரை தான் கடையிறதுக்காக தான் பெரும்பாலும் வீட்டில் இருக்குது. நானே கீரை கடையிறதுக்காக தான் வச்சுருக்கேன். உப்பு ஜாடி. இதெல்லாம் அஞ்சரை பெட்டி. இது சுரக்காய் உடுக்கைங்கிறது சுரக்காய். அந்த காய் இந்த மாதிரி தான். இதுக்கு பேர் சட்டிக்காயின்னு சொல்லுவோம். இதே மாதிரி காய்க்கும். அதை நல்லா முத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் நம்மளுக்கு வேண்ட டிசைனில் செஞ்சுக்கலாம். இது எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேப்பர். அடுத்து இருக்கிறதெல்லாம் இந்த வேஸ்டான அந்த புக்குலலாம் செய்கிற இதில். இது மண் தொட்டி, அது கொட்டா பொட்டி. இது தோசைக்கல் அமைப்பில் இருக்குது. இதெல்லாம் பிளேட்டு, மர பிளேட்டு. இது குந்தாணி. குந்தாணிக்குள்ளே கீழே பலகை அடைச்சிருக்கும், ஆனால் அதில் உடஞ்சிருக்கு. இது மான் கொம்பு. இது சல்லடை, கடலை சல்லடைன்னு இருக்கா. இது எள்ளு சல்லடை. நம்ம பக்கம் அதில் எள்ளு சல்லடை. எள்ளு சலிக்க மாட்டோம் நம்ம பக்கம்லாம். அதில் நெல் சலிப்போம். நாங்கள் நெல் தான் விவசாயம் பண்ணுறோம், அதனால் அதில் நெல் போடுவோம். இதில் உள்ள ஐட்டம்லாம் ஒரு சில ஐட்டங்கள் நம்ம வீட்டில் இருக்குது பழைய. இது கிணத்துக்குள்ளே வாளி விழுந்துருச்சுன்னா எடுப்போம் அந்த தொண்டியை வச்சு. இது மீன் கூடையா. இது விபூதி மாடம், திருநூறு போட்டு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரியும் ஒன்று பாட்டி வீட்டில் இருந்து நான் பார்த்துருக்கேன். இது பெட்டி. அங்கே சில்லறை பெட்டி எப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நகைப்பெட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இருக்கிற 1-2 கழட்டி வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டியா?
தேத்தாங்கொட்டை. இதில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. காஃபி தூள், ஜூஸு அப்படிலாம் வச்சுருந்தாங்க. என்ன தேத்தாங்கொட்டை இல்லையா அப்படின்னு. தேத்தாங்கொட்டை அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளத்துலேருந்து தண்ணி மோந்துக்கிட்டு வருவாங்க எங்கள் தாத்தா ஊரில். அந்த குளம் தண்ணி எப்படி இருக்கும்னா சந்தனத்தை பாலில் கலந்தால் எப்படி இருக்கும் ஒரு கலரு, அந்த கலரில் இருக்கும். அதுக்குள்ளே இந்த தேத்தாங்கொட்டையை அள்ளி போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சா தண்ணி ரொம்ப கிளியராக பியூரிஃபை வாட்ரு மாதிரி அவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். நைட்டு ஃபுல்லாக அதை தேய்ச்சி வச்சுருவாங்க. காலையில் பார்த்தா அந்த மண் மாதிரி இருந்த தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போ அதிலே ஜூஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிக்கிட்டோம். அடியார்கள் அரங்கம். இங்கே இந்த அரங்கத்துக்குள்ளே தான் பசங்களுக்கான ஷோ, டான்ஸ் ஷோ அதெல்லாம் வந்து இங்கே தான் நடந்தது. ரொம்ப அழகாக நடந்தது. தை மகளை அழகாகவே வரவேற்றாங்க. இங்கே பண்ணியிருந்த அவங்க டெக்கரேஷனுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை முறையில் பனை ஓலை, அப்புறம் வந்து தேங்காய் சில்லு கொட்டாச்சி அதை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும், இது மட்டும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை வச்சு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வெளியில் நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கியிருந்துருக்கணும். இங்கே வந்து தை மகளே வருக அப்படின்ட்டு கேப்பை, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, சோளம், வெள்ளை சோளம், பச்சை பயிறு, அந்த கோதுமை இதெல்லாம் வச்சு இதை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ குட்டி பசங்க வந்து அதை போட்டு வந்து பாதுகாப்பாக அங்கே ஒருத்தர் நின்றாங்க. அடுத்தடுத்து அதை குட்டி பசங்க போய் அதை அப்படி ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் பார்க்குற நிலமை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த லைன் பாருங்கள். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும், உள்ளங்கள் அழகானால் செயலும் அழகாகும். ரொம்ப அழகான லைன். இதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எல்லாமே பண்ணியிருந்தாங்க பர்ஃபெக்டாக. இங்கே பாருங்கள், வண்டி, மாட்டு வண்டி, கூட்டு வண்டி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, அதோட சைக்கிளை வச்சுருக்காங்களே, ஏன் சைக்கிளும் அந்த நிலைமைக்கு போயிடுச்சா அப்படிங்கிறம்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் இப்போ இருந்திருந்தா இன்னும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதில்ல. இதெல்லாம் முன்னாடி எல்லாருமே யூஸ் பண்ணது தானே. இப்போ யார் மாடு கட்டி இழுக்க போகிறாங்கன்னு கேட்காதீங்க.